நாகை மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அதிகாலை முதல் மீண்டும் பரவலாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். வணக்கம். கடந்த பல நாட்களாகவே நாகையில் கனமழையானது தொடர்ந்து வருகிறது. தற்பொழுது நீடிக்கக்கூடிய கனமழையால மக்கள் எந்த அளவு பாதிப்பிற்கு உள்ளாக இருக்கிறார்கள்? கள சூழல் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையில் தமிழகம், புதுச்சேரி மாநிலங்களில் வருகின்ற 17ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று காலை முதலே மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் தொடங்கிய கனமழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கீழ்வேலூர், காக்கலணி, திருமருகல், திட்டச்சேரி, நாகூர், நாகை, வேளாங்கண்ணி, கீழையூர், திருப்பூண்டி, திருக்கோளை, வலிவலம், தேவூர், அணக்குடி, வெண்மணி, சிக்கல், குறுக்கத்தி, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து சுற்றுவட்டார பகுதியிலுமே இரவு கொட்டித்தீர்த்த கனமழை தற்போது அதிகாலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இருள் சூழ்ந்து கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். நாகை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர் மழையும், நாகையில் 6.3 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூண்டியில் 9.4 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணி 10.5 சென்டிமீட்டர் மழையும், திருக்கோளை 10 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாறு 14 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்யம் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நாகை மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் வேலைக்கு செல்வோர் மற்றும் அன்றாட பணிகளுக்கு செல்வோர் வாகன ஓட்டிகள் சிரமடைந்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது பெய்யக்கூடிய மழையானது சம்பா பயிர்களுக்கு, இளம் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் உள்ளதால் விவசாயிகளும் கலக்கமடைந்துள்ளனர். நாகையின் மழை நிலவரம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.